இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 4:4. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் கதவை பூட்டி பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் நிரப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அது ரகசியமாக இருக்கிறது நல்லது. அதனால தான் அந்த பெண்ணை உள்ளே போய் உன்னோட பிள்ளைகளோட பூட்டிக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்ககிட்ட கடவுள் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியேவும் கடவுள் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நம்மளை குழப்பி விடுற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட மனசு ஒரு நிலையில் இருக்காது, தடுமாற்றம் வரும். கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம், அதுதான் சாட்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். நம்மளோட குடும்பத்துக்குள்ளவங்கள்ட்ட மட்டுமே சொன்னாலே போதும். கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ரகசியம் நிறைவேற வரைக்கும் ரகசியமாகவே இருக்கட்டும். கடவுள் நமக்கு செய்வேன்னு சொன்ன காரியம் கொஞ்சம் லேட் ஆனாலும் மற்றவங்க நம்மளை குழப்பி விட்டு நம்மளோட நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க. அப்போ நம்மளோட மனசில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், என்னடா என்ன நிறைவேறல, அவங்க சொன்ன மாதிரி ஆயிருமோ, இவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோ, கடவுள் செய்ய மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய இது யோசிப்போம். சமாதானமே இருக்காது. அதனால் கடவுள் நமக்கு பண்ணின சத்தியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் அது ஒரு பெரிய பொக்கிஷம் போல் நமக்குள்ளே மட்டுமே வச்சுருக்கணும். ஆமேன்.